everyone here. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் அல்ஜீப்ரா. So previous videoல நம்ம ரியல் நம்பர்ஸோட முடிச்சிருக்கோம். So இன்னைக்கு we move on to the next topic, algebra. So algebra அப்படினு சொன்ன உடனே many students will feel it's very difficult to solve problems அப்படினு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ எவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்துட்டு அல்ஜீப்ரா வந்து கற்றுக்க முடியும் அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு தெரிய வேண்டியது முக்கியமான திங்ஸ் பேசிக்ஸ். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் அல்ஜீப்ரா தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் வேரியபிள் கான்ஸ்டன்ட். So, இது ரெண்டு தான் most two important terms in algebra. So, variable constant அப்படின்னா என்னன்னா algebra அப்படிங்கிறதே வந்து it is made of variables and constants. So, variable அப்படின்றத வந்து நம்ம alphabets-ஆல represent பண்ணுவோம். X, Y, A, B, C அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னா அதோட குவான்டிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால அது வந்து எனி நியூமரிக் வேல்யூ அது வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ அதுதான் நம்ம வேரியபிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அடுத்து கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னன்னா இட் ஹாஸ் அ ஃபிக்ஸட் நியூமெரிக்கல் வேல்யூ. ஸோ இப்போ வந்து 3, 4 அப்படின்னு சொல்றோம்னா அது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அதோட வேல்யூ இதுதான் அப்படின்றது வந்து தெரியப்படுத்துறது தான் கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் வந்து இட் இஸ் எனி ரியல் நம்பர். நம்ம ரியல் நம்பர் ஸ்டார்டர்லேயே ரியல் நம்பர்ஸ்னா என்னன்னு ஃபுல்லா பார்த்துட்டோம். ஸோ அது வந்து எனி ரியல் நம்பரா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து கான்ஸ்டன்ட். So for example நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 3, 4, √2, -0.2 எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் தான். ஸோ அடுத்தது வந்து என்னன்னா கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலதான் வந்து we'll get coefficient. ஸோ அல்ஜிப்ரா டீல்ஸ் வித் வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் சொல்லியாச்சு. ஸோ அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனோட எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு நம்ம கோஎஃபிஷியன்ட்டோடைய வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். Algebraic expression அப்படிங்கிறது என்னன்னா it is a combination of variables and constants with help of operations அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் சேர்த்து நிறைய டேர்ம்ஸ் வச்சு ஒரு ஆப்ரேஷன்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் இல்லை இன்டூ அந்த 4 ஆப்ரேஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் பண்ற காம்பினேஷன் தான் அல்ஜிப்ரிக் வேரியேஷன். ஏதாவது ஒரு காம்பினேஷன் இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனுக்கு நான் வந்து 2x + 3 அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். ஸோ இதுல வந்து கான்ஸ்டன்ட் இருக்கு, வேரியபிள் இருக்கு. ஸோ இட் இஸ் கம்பைன்ட் பை பிளஸ் சைன். ஸோ இதுதான் வந்து ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எக்ஸாம்பிளா எடுக்கிறேன். இதுல இந்த வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் கோஎஃபிஷியன்ட். ஸோ எனி நம்பர் which lies before the variable is termed as coefficient. ஸோ இப்போ இதுல வந்து coefficient of x என்னன்னா 2. So இதுதான் வந்து coefficient. So coefficient is the value that lies before the variable. Okay. So next one வந்து இப்போ constant, variable, coefficient, algebraic expression என்னன்னு பார்த்தாச்சு. We are going to deal with terms. Terms அப்படிங்கிறது என்னன்னா so generally the number of terms in an algebraic expression அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே வந்து 2x + 3 அப்படிங்கிறது ஒரு டேர்ம், 3 அப்படிங்கிறது ஒரு தனி டேர்ம். ஸோ அந்த டேர்ம் வந்து கான்ஸ்டன்டாகவும் இருக்கலாம், இல்லை வேரியபிளாகவும் இருக்கலாம், இல்லை காம்பினேஷன் ஆஃப் போத்தாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து 2x + 3ல வந்து பார்த்தபடி டேர்ம்ஸ் என்னன்னா 2x + 3 2x ஒரு டேர்ம், 3 இன்னொரு டேர்ம். இப்போ இதுவே நம்மளோட அந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஒரு ப்ராடக்டா இருந்ததுன்னா 2x + 3 × 3x -2 அப்படின்னு நான் ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன்னா இப்போ இங்க வந்து டேர்ம்ஸ் என்ன வரும்?
2x plus 3 ஒரு term, 3x minus 2 இன்னொரு term. ஸோ இப்படிதான் நம்ம கொடுத்த எக்ஸ்பிரஷனை எந்த ஆப்ரேஷன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுட்டு we have to simplify, கேட்டகரைஸ் பண்ணி என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 5 பேசிக்ஸை தாண்டி நெக்ஸ்ட் வந்து we are going to see the types of polynomials. Polynomial அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டு அதோட டைப்ஸை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு எது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், அதில் டேர்ம்ஸ், வேரியபிள், கான்ஸ்டன்ட், கோஎஃபிஷியன்ட் எல்லாமே வந்துட்டு தெரியும். ஸோ இதை இப்போ கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது எது டேர்ம்ஸ், எது எது வந்துட்டு கான்ஸ்டன்ட், வேரியபிள்ன்றது கிளியராக தெரியும். ஸோ இதை கிளியராக பார்த்ததுக்கப்புறம் we move on to the types of polynomials. Yes, we will move on to types of polynomials. So first polynomial அப்படிங்கிறது என்னன்னா, polynomial is a combination, again ஒரு algebraic expression தான் polynomialம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஜென்ரல் algebraic expression நம்ம polynomial அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து என்ன மெயின் கேட்டகரினா, அந்த வேரியபிளோட பவர் வந்து இட் ஷுட் பி நான் நெகட்டிவ் அண்ட் ஃப்ராக்ஷனலாக இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ஹோல் ரியல் நம்பராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த பாலினாமியல்ல ரூல். ஸோ இந்த வேரியபிள் இப்போ எனி பாலினாமியல் எடுத்துட்டோம்னா 3x ஸ்கொயர்ட் பிளஸ் 2x பிளஸ் 1 இது ஒரு பாலினாமியல் தான். பிகாஸ் எக்ஸோட பவர் வந்து ஹோல் நம்பரா இருக்கு. இதுவே x power 1 by 2 plus 2 அப்படிங்கிறது வந்து it is not a polynomial because இது வந்து 1 by 2 is a fraction, not a polynomial. அதே மாதிரி 2 by x plus 1 is this a polynomial அப்படி கேட்டா இதுவும் not a polynomial. பிகாஸ் இதுல வந்து பவர் ஃப்ராக்ஷன், இதுல வந்து பவர் நெகட்டிவ் ஆயிடும். பிகாஸ் 2 by x அப்படிங்கிறதுல எடுத்தோம்னா 2x power minus 1 plus 1 ஆயிடும். Since the power of x is minus 1, it is not a polynomial. So we'll see the classification of polynomials now. So இதுல வந்து classification of polynomialsல we have based on two categories. One is based on the number of terms, இன்னொன்னு based on the degree. So degree அப்படிங்கிறது என்னன்னா highest power of the polynomial தான் degree. So இப்போ கொடுத்த polynomialல 3x squared plus 2x plus 1. So இதுதான் வந்து அவங்க கொடுத்திருக்கிற polynomial. இதுல வந்து degree என்னன்னா highest power என்னன்னு பார்க்கணும். Power of 1 is 0, power of x வந்துட்டு 1, power of x squared is 2. So இப்போ மொத்தமா பார்த்தா highest power அப்படிங்கிறது இந்த polynomial என்னன்னா 2. So 2 is the highest power. So இந்த highest power தான் is termed as degree of the polynomial. So degree of the polynomial is 2. So இப்போ degree of the polynomial என்னன்னு பார்த்தாச்சு. Next வந்து classification of polynomial பார்க்கலாம். So classification of polynomial is done based on two categories. So one is based on number of terms, the other one is based on degree. So நம்ம வந்துட்டு termsனா என்ன, degreeனா என்னன்றதை பார்த்தாச்சு. So இப்போ வந்து terms based classification என்னன்னா, one is கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், அது வந்து அண்டர் டிகிரி வரும். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு பாலினாமியல்ல இஃப் இட் ஹாஸ் ஒன்லி ஒன் டேர்ம் இட் இஸ் தென் கால்ட் ஆஸ்
monomial. Monomial na one term. So for example நம்ம என்ன கொடுக்கலாம்னா 2x. 2x என்றது it is only one term. So இது வந்து it comes under monomial. If it contains two terms, then it is called binomial. So two terms வேணும் அப்படிங்கும்போது we could consider 2x plus 3 or 2x plus 4, whatever it is. So 2x plus 3. So இது வந்து binomial as it contains two terms. One term is 2x, the other term is 3. The next one is trinomial. It is when a polynomial consists of three terms. So three terms na 3x squared plus 2x plus 1. So this is trinomial. So when it contains more than three terms, then it is called as a polynomial. That's it. So monomial, binomial, trinomial. The next one is degree, based on the degree. So based on the degree, when the degree of the polynomial is 0, it is called a constant. So degree 0 ஆ இருந்தா அதுக்கு பேர் constant. நம்ம previous exampleலயே பார்த்தோம், இதே example தான் பார்த்தோம். 3x squared plus 2x plus 1 சொன்னேன். இதுல இந்த 1க்கு வந்து பவர் என்னன்னு கேட்டபோது I told it is 0. So இந்த மாதிரி 1க்கு வந்து the power is 0, அதனால இது வந்து constant அப்படின்னு சொல்றோம். So இதுக்கு example என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 1, 2, root 2, root 2 வருமா? Is root 2 a constant? Yes, root 2 is constant. Variable க்கு தான் power fraction ல வரக்கூடாது, but root 2 க்கு வந்துட்டு it simply represents the absence of a variable. So அதுதான் constant. Variable க்கே power இல்லைன்னா it represents only the constant, correct? So the next one is power 1, linear. So x அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த வேரியபிளோட பவர் 1 அப்படிங்கிற போது இட் இஸ் டர்ம்ட் as linear polynomial. So இதுக்கு வந்து லீனியர்னா என்ன சொல்லலாம்? x தான். So இது வந்து ஒரு டேர்மாவும் இருக்கலாம், இல்ல காம்பினேஷன் ஆஃப் டூ டேர்ம்ஸாவும் இருக்கலாம். பட் the degree is only 1. So degree of the polynomial 1ன்றதுனால it is called a linear polynomial. The next one is quadratic. Quadratic na the power will be 2, x squared. So இது வந்து 2x squared plus 3. So இந்த மாதிரியும் சொல்லலாம். So இது வந்து quadratic polynomial ஓட example. The next one is cubic. Cubic is power 3. So power 3 வரும்போது x cube. So x cube க்கு example என்ன கொடுக்கலாம்னா x cube minus 3x squared plus 2x plus 1. So இது வந்து cubic polynomial ஓட example. If the power is 4 or more than 4, it is normally called a polynomial. அவ்வளவுதான். So linear, quadratic, cubic, and the final one is a general polynomial. More than 4 அப்படின்னு இருந்ததுன்னா. So these are all the basics of algebra. இது clear-ஆ இருந்தாலே it is very easy to work on the problems given in the textbook. So இதோட previous video link நாங்க வந்து description boxல provide பண்ணியிருக்கோம். You could use it for reference. Thank you for watching the video. Please do like, share and subscribe. Thank you.